விவசாயிகளுடன் எப்போதும் ஆதரவாக நிற்பதாக திமுக அரசு கூறும் வார்த்தைகள் உண்மை நிலவரத்திற்கு முற்றிலும் முரணாக உள்ளன. கரும்பு விவசாயிகளின் தொடர் போராட்டங்கள் அவர்களின் மீறப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் காட்டுகின்றன. மேலும் நியாயமற்ற விலை நிர்ணயம் அரசின் அமைப்பு ரீதியான தோல்விகளை அம்பலப்படுத்தியுள்ளன. சென்ற வாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக கரும்பு விவசாயிகளால் தொடர் போராட்டங்கள் தொடங்கப்பட்டன. சேலம், நாமக்கல் பகுதியில் நிறைவேற்றப்படாத அரசின் வாக்குறுதி விலைக்கு எதிரான போராட்டம் சென்ற ஜனவரி 8 தேதி நடைபெற்றது. அன்று நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் கூடி ஒரு டன்னுக்கு ரூபாய் 4000 என்ற 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதை கண்டித்து போராட்டம் நடத்தினர். விவசாயிகளுக்கு இப்போது ஒரு டன்னுக்கு ரூபாய் 3500 மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் இது 10.25% சர்க்கரை மீட்பு விகிதத்தில் நிர்ணயிக்கப்பட்ட மத்திய அரசின் நியாயமான மற்றும் ஆதாய விலையான ரூபாய் 3550 விட குறைவு என்றும் தெரிவித்தனர். அதேபோல தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் பொங்கல் பரிசு தொகுப்புகளுக்காக செங்கரும்பு வழங்கிய விவசாயிகள் கொள்முதல் விலை நிர்ணயம் குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்தனர். போக்குவரத்து மற்றும் கூலி உட்பட ஒரு கரும்புக்கு ரூபாய் 38 என அரசு கொள்முதல் விலையை நிர்ணயித்திருந்தாலும் பிடித்தங்களுக்கு பிறகு ஒரு கரும்புக்கு ரூபாய் 25 மட்டுமே கிடைப்பதாகவும் இதனால் ஒரு கரும்புக்கு ரூபாய் 13 நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் கூறினர். வெளிச்சந்தையில் ஒரு கரும்பின் விலை 38 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை இருப்பதாகவும் இதனால் அரசு கொள்முதல் செய்வது பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றது என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டினர். சுமார் 1100 ரேஷன் கடைகளுக்கு கரும்பு வழங்கிய 67 விவசாயிகள் இழப்புகளை மேலும் தடுக்க ஒரு கரும்புக்கு குறைந்தபட்சம் 40 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்று அரசிடம் கோரினர். இந்நிலையில் பொங்கல் கொள்முதலில் ஊழல் நடைபெறுவதை கண்டித்து சென்ற ஜனவரி 6 தேதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விவசாயிகள் கரும்பு ஏற்றி சென்ற ஒரு லாரியை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்முதல் செய்யப்படும் ஒவ்வொரு 4000 கரும்புகளுக்கும் 400 கரும்புகளை இலவசமாக கேட்டு கூட்டுறவு அதிகாரிகள் மறைமுகமாக ஒரு வரியை விதிப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் அதிக கமிஷன் கொடுக்கும் சப்ளையர்களுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை காட்டுவதாகவும் கொள்முதலுக்கு லஞ்சம் ஒரு முன் நிபந்தனையாகிவிட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். விவசாயிகளை பாதுகாப்போம், லாபகரமான விலையை உறுதி செய்வோம், மேலும் விவசாயத்தை ஆட்சியின் மையத்தில் வைப்போம் என்ற வாக்குறுதிகளின் அடிப்படையில் திமுக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து கள நிலவரம் முற்றிலும் மாறுபட்ட கதையை சொல்கிறது. இன்று விவசாயிகள் எதிர்கொள்வது அரசின் கொள்கையை மீறிய நிச்சயமற்ற தன்மையாகும். அது மட்டுமல்லாமல் மீறப்பட்ட வாக்குறுதிகள், நிர்வாக அலட்சியம் ஆகியவற்றின் ஒரு வடிவமாகும். ஆகஸ்ட் 2025 வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையின்படி 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் மட்டுமே முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 66 வாக்குறுதிகள் பகுதியளவு செயல்படுத்தப்பட்டுள்ளன. 373 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. இதற்கு மிக தெளிவான உதாரணம் கரும்பு விலை நிர்ணயமாகும். தனது 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக ஒரு டன்னுக்கு ரூபாய் 4000 என மாநில அளவிலான ஆலோசனை விலையை உறுதியளித்தது. இருப்பினும் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் மேட்டூர் மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் ஒரு டன்னுக்கு ரூபாய் 3500 மட்டுமே பெறுகின்றனர். சில சமயங்களில் இது மத்திய அரசின் நியாயமான மற்றும் லாபகரமான விலையை விடவும் குறைவாக உள்ளது. அண்டை மாநிலங்கள் அதிக ஆதரவு விலைகளையும் சிறந்த மீட்பு விகிதத்துடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகைகளையும் வழங்குகின்றன. இந்நிலையில் தமிழக விவசாயிகள் குறைந்த வருமானம் மற்றும் தாமதமாக கொடுக்கப்படும் தொகைகளால் போராட வேண்டியுள்ளது.